இந்த வீடியோல நம்ம எப்படி வந்து ஒரு சில விஷயங்களை வந்து பர்சனலா எடுத்துக்க வேண்டாம் அப்படின்றது ஒரு 2 ஸ்ட்ராட்டஜிஸ் மூலியமா தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராட்டஜி வந்து என்னன்னா, அந்த விஷயம் வந்து உங்களை பத்தி இருக்காதுன்னு சொல்லிட்டு நம்புங்க. அப்படி நீங்க நினைக்கிறீங்க, இப்போ ஒரு விஷயம் உங்களை பத்தி இருக்காதுன்னு நீங்க நம்பும்போது, நீங்க என்ன பண்ணணும்னா, அந்த ஆப்போசிட் பர்சனோட இன்டென்ஷன் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். அவங்க வந்து ரொம்ப பாசிட்டிவா அதை சொல்றாங்களா, அந்த இன்டென்ஷன் வந்து ரொம்ப பாசிட்டிவா நீங்க ஃபீல் பண்றீங்கன்னா, ஓகே, நீங்க வந்து அதை பர்சனலா எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா சம்டைம்ஸ் அவங்க சொல்ற வேர்ட்ஸ், அப்புறம் அவங்க சொல்றது வந்து அவங்களையும் மீறி உங்களையும் மீறி அது உங்க ஹார்ட்டுக்கும் மைண்டுக்கும் ரொம்ப பர்சனலா நீங்க எடுத்துப்பீங்க. அப்போ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த விஷயம் உங்களை பத்தி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பணும். ஸோ நீங்க உங்க மிரரை போய் பார்த்துட்டு, இல்லைன்னா வந்து நீங்களே வந்து ஒரு செல்ஃப் ரியலைசேஷன் பண்ணிக்கணும். ஓகே, இதனாலதான் வந்து இது தப்பா போயிருக்கும் அப்படின்னு ரியலைஸ் பண்ணிட்டு அந்த விஷயத்தை எப்படி மாத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. அந்த மாதிரி டைம்ல நீங்க வந்து உங்களுக்கு ரொம்ப வந்து எம்பத்தட்டிக்கா இருக்கணும். நீங்களே உங்க மேல ஹார்ஷா இருந்தீங்கன்னா வந்து உங்களால நீங்க நினைக்கிறத சேஞ்ச் பண்ணிக்க முடியாது. சோ நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்க பண்ணது ஏதாவது தப்பா இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா, நீங்க வல்னரபிளா அவங்க கிட்ட போய் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். அப்படி எக்ஸ்பிளைன் பண்ணீங்கன்னா, சோ அவங்களுக்கும் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவாங்க. சோ அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னா வந்து இன்னும் அதை வந்து நீங்க பெட்டரா டீல் பண்ணுவீங்க. ஸோ அந்த ஹேண்டில் பண்றவையும் ரொம்ப நல்லா இருக்கும். அது வந்து ஒரு எமோஷனல் மெச்சூர்டா இருக்க ஒரு பர்சன் எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்குமே அது பர்சனலா லேட்டரா ஃபீல் ஆகுது, பேசிட்டீங்கன்னா, கம்யூனிகேட் பண்ணிட்டீங்கன்னா. ஸோ இந்த 2 ஸ்ட்ராட்டஜிஸை நீங்க உங்க லைஃப்ல ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பா நீங்க ஒரு சில விஷயத்தை வந்து பர்சனலா எடுத்துக்க மாட்டீங்கன்னு நான் நம்புறேன்.